ஆங்கிலேயர்களின் கடல் வணிகத்தை நேராக எதிர்த்து நாமும் கப்பலோட்ட முடியும் என்று உலகுக்கு காட்டிய ஒரு தமிழர் இருந்தார். அவர் பெயர் வ.உ.சி. கப்பலோட்டிய தமிழன். வி.ஓ. சிதம்பரம் பிள்ளை 1872 செப்டம்பர் 5ஆம் தேதி ஒட்டப்பிடாரம் பகுதியில் பிறந்தார். சிறுவயதிலிருந்தே அறிவும் தைரியமும் கொண்டவராக இருந்த அவர் பின்னர் வழக்கறிஞராக பணியாற்றினார். அந்த காலத்தில் இந்தியா முழுவதும் ஆங்கிலேயர்களின் ஆட்சி இருந்தது. வணிகம், தொழில், போக்குவரத்து எல்லாவற்றிலும் அவர்களின் கட்டுப்பாடு இருந்தது. குறிப்பாக கடல் வணிகத்தில் ஆங்கிலேய கப்பல் நிறுவனங்களின் ஆதிக்கம் மிக அதிகமாக இருந்தது. இந்தியர்கள் அவர்களையே நம்ப வேண்டிய நிலை இருந்தது. இதைக் கண்டு வ.உ.சி. அமைதியாக இருக்கவில்லை. நமக்கே நம்முடைய கப்பல் நிறுவனம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள் உருவானது. அதன்படி 1906ஆம் ஆண்டு அவர் ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி என்ற சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். அது சாதாரண தொழில் முயற்சி அல்ல. ஆங்கிலேயர்களின் பொருளாதார ஆதிக்கத்திற்கு எதிரான ஒரு பெரிய சவால். சுப்பிரமணிய பாரதி மற்றும் சுப்பிரமணிய சிவா போன்ற தேசபக்தர்களுடன் இணைந்து வ.உ.சி. மக்களிடையே சுதேசி உணர்வை பரப்பினார். வெளிநாட்டு பொருட்களை விட நம் நாட்டு பொருட்களை ஆதரிப்போம் என்ற செய்தி வேகமாக பரவியது. தூத்துக்குடி மற்றும் கொழும்பு இடையே சுதேசி கப்பல்கள் இயக்கப்பட்டன. இந்தியர்கள் பெருமையுடன் அந்த கப்பலில் பயணம் செய்ய தொடங்கினார். இது ஆங்கிலேயர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இதனால் வ.உ.சி. மீது பல அழுத்தங்கள் வந்தன. இறுதியில் 1908ஆம் ஆண்டு ஆங்கிலேய அரசு அவரை கைது செய்தது. அவருக்கு கடுமையான சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சிறையில் அவர் சாதாரண கைதியைப் போல நடத்தப்படவில்லை. எண்ணெய் செக்கு இழுக்கும் கடின வேலையில் ஈடுபடுத்தப்பட்டார். உடல் துன்பம், அவமானம் எல்லாவற்றையும் சந்தித்தார். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உடையவில்லை, அவரது மன உறுதி. சிறையிலிருந்து வெளியே வந்தபின் கூட வாழ்க்கை அவருக்கு எளிதாக இல்லை. வழக்கறிஞர் உரிமை பறிக்கப்பட்டது. பொருளாதார சிக்கல்கள் வந்தன. இருந்தாலும் அவர் நாட்டுப்பற்றையும் தன்னம்பிக்கையும் கைவிடவில்லை. இன்று வ.உ.சி. ஒரு பெயர் மட்டும் அல்ல, ஆங்கிலேயர்களை அஞ்சாமல் எதிர்த்த தமிழ் தைரியத்தின் அடையாளம். அதனால்தான் அவர் இன்றும் கப்பலோட்டிய தமிழன் என்று நினைவு கூறப்படுகிறார்.